தொலைவிலிருந்து பார்க்கும்போது சிவபெருமானின் கைலாச மலையைப் போன்று தோற்றமளிக்கும் ஒரு கோயிலை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூர் மாவட்டத்தில் உள்ள கஜுராஹோவில் அமைந்துள்ள கந்தரியா மகாதேவ் கோயில் பண்டைய இந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டாகும். ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் சந்தேலா வம்சத்தின் ஆட்சி காலத்தில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மற்றும் இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் வானுயர்ந்த கோபுரமாகும். சுமார் 31 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கோபுரம் ஒரு பிரம்மாண்டமான மலை வானத்தை தொடுவது போல மேல் நோக்கி உயர்ந்து நிற்கிறது. அதைச் சுற்றியுள்ள சிறிய கோபுரங்கள் அதன் கம்பீரத்தை மேலும் அதிகரிக்கின்றன. இந்திய கோயில் கட்டிடக்கலையில் இத்தகைய உயர்ந்த அமைப்பு ஒரு தெய்வீக மலையின் கருத்துடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. எனவே கந்தரியா மகாதேவ் கோயிலை பார்க்கும்போது சிவபெருமானின் கைலாச மலையை கற்பனை செய்வது இயல்பானது. ஆனால் இக்கோயிலின் மர்மம் அதன் உயரத்தில் மட்டும் இல்லை. ஆயிரக்கணக்கான நுணுக்கமான சிற்பங்களும் செதுக்கல்களும் அதன் வெளிப்புறச் சுவர்களை அலங்கரிக்கின்றன. கடவுள்கள், தேவதைகள் முதல் நடனக் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் சமகால வாழ்க்கையின் எண்ணற்ற காட்சிகள் வரை இந்த கற்கள் மிக நேர்த்தியான அழகுடன் செதுக்கப்பட்டுள்ளன. இன்றும் அவற்றைக் காணும்போது மக்கள் வியந்து போகிறார்கள். கற்பனை செய்து பாருங்கள், ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன இயந்திரங்களும் தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் இவ்வளவு கடினமான கற்களில் கலைஞர்கள் எப்படி இத்தகைய நுணுக்கமான சிற்பங்களை செதுக்கியிருக்க முடியும்? இதுவே கந்தாரியா மகாதேவின் மிகப்பெரிய அழகு. கோயிலுக்கு வெளியே பலவிதமான கலை மற்றும் வாழ்க்கை வடிவங்கள் காணப்பட்டாலும் உள்ளே கருவறையில் உள்ள சிவலிங்கமே இந்த கோயில் முழுவதற்குமான ஆன்மீக மையமாக விளங்குகிறது. ஒருவேளை இதுவே இந்த கோயிலின் ஆழமான செய்தியாகவும் இருக்கலாம். வெளி உலகில் எத்தனை வடிவங்களும் வண்ணங்களும் இருந்தாலும் இறுதியில் அனைத்திற்கும் மையம் ஒன்றே, மகாதேவன். கஜுராஹோ கோயில்கள் 1986 இல் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. இன்று உலகெங்கிலும் இருந்து மக்கள் இந்த அற்புதமான கோயிலை காண வருகிறார்கள். ஆகவே அடுத்த முறை நீங்கள் கஜுராஹோவிற்கு செல்லும்போது கந்தரியா மகாதேவ் முன் ஒரு கணம் நில்லுங்கள். அதன் வானுயர்ந்த கோபுரத்தை பார்த்து ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் கல்லில் உருவாக்கிய அந்த அற்புதமான உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். இது வெறும் கோயில் மட்டுமல்ல, கல்லில் பொறிக்கப்பட்ட மகாதேவின்